Good morning, students. So, now in this class, we are going to see Global Depository Receipt, that is GDR. So, now we are seeing the chapter 20, isn't it or not? So, International Finance. In that, already we have seen that is introduction, importance, foreign direct investment, advantages and disadvantages of foreign direct investment, and we have seen many things, depository receipts, etc. Isn't it or not? So now in this class we'll move on for global depository receipt, that is GDR. Okay, GDR is an instrument issued abroad by a company to raise funds in some foreign currencies and is listed and traded on a foreign stock exchange. Okay, so GDR அப்படிங்கிறது it is an financial instrument தான். அது யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா issued abroad. Okay, that is in foreign countries. ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட்ஸ் வந்து அதாவது ஃபாரின் கரன்சிஸ் வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக, ஓகே, அங்கே ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்ராடில் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறது. அந்த கரன்சிஸ் வந்து எங்கே லிஸ்டட் ஆகும் அந்த இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் இட் வில் பி ட்ரேடட். அந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ் அது எல்லாமே வந்து இட் வில் பி லிஸ்டட் இன் ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, பிகாஸ் அது வந்து அப்ராடில் வந்து நம்ம ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுனால அங்கே எந்த பர்டிகுலர் கண்ட்ரியோ அங்கே ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இட் வில் பி லிஸ்டட். ஓகே, so now we'll move on for process of issuing GDRs. So GDRs வந்து எப்படி வந்து issue பண்ணலாம், என்னென்ன process அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். There are 4 steps in the process of issuing GDRs or as follows. Okay, first one, the company issuing GDRs hand over its shares to one domestic custodian bank DCB. அதாவது எந்த கம்பெனி வந்து குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ, ஓகே, அந்த கம்பெனி வந்து ஹேண்ட் ஓவர் அவங்களுடைய ஷேர்ஸை வந்து டொமஸ்டிக் கஸ்டடியன் பேங்க் அப்படிங்கிற, அதாவது டொமஸ்டிக் பேங்க் இருக்காங்க இல்லையா, இப்போ ஃபாரின் இதில் வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக தான், ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இட் இஸ் நோன் அஸ் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லி, அதாவது குளோபல் வைஸ் வேர்ல்டு வைஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஜிடிஆர் இஷ்யூ பண்ணுற கம்பெனி வந்து அவங்க ஷேர்ஸை வந்து அவங்க எந்த கண்ட்ரியில், எந்த டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருக்காங்களோ அங்கே ஒரு பேங்க்கு வந்து தே வில் ஹேண்ட் ஓவர். ஆஃப்டர் தட் அந்த டொமஸ்டிக் தட் டிசிபி இஸ் தேர், isn't it or not? That domestic custodian bank வந்து request the overseas depository bank. ஓவர்சீஸ்னா தட் இஸ் வேர்ல்டு ஓவர் பேங்க். ஏன்னா ஓவர்சீஸ் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு லெவல் பேங்க். அவங்களுக்கு வந்து தட் இஸ் சிச்சுவேட்டட், அங்கே வந்து எங்கே சிச்சுவேட் ஆகிருக்கும், ஃபாரின் கண்ட்ரியில், ஃபார் இஷ்யூவிங் த ஷேர்ஸ் அஸ் ஜிடிஆர். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வந்து எந்த கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுறாங்களோ ஜிடிஆர்ஸை, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் அங்கே எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் இருக்கிற பேங்க்குக்கு வந்து ஷேர்ஸை வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேங்க் வந்து ஓவர்சீஸ் பேங்க் இருக்காங்க இல்லையா, தட் இஸ் ஃபாரின் பேங்க்ஸ் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபாரின் கண்ட்ரி ஃபார் இஷ்யூயிங் த ஷேர்ஸஸ் ஜிடிஆராக இஷ்யூ பண்ணுறதுக்காக அந்த ஷேர்ஸை வந்து அப்படியே அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, த ஓடிபி கன்வெர்ட்ஸ், இட் இஸ் அந்த ஓவர்சீஸ் பேங்க்கு கொடுத்தோம் இல்லையா, அந்த பேங்க் வந்து அந்த ஷேர்ஸை வந்து இட் வில் கன்வெர்ட். ஓகே, த ஷேர்ஸ் ஷோன் இன் ரூபீஸில் இருக்கு இல்லையா, அதை வந்து குளோபல் இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஜிடிஆர் விச் ஆர் denominated in US dollars. Denominated is nothing but monetary unit, isn't it or not? Denomination நம்ம போடுறோம் இல்லையா, அந்த சலான், அந்த செக்ஸ் இதிலெல்லாம் நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம நிறைய இதில் நீங்களே பார்த்துருப்பீங்க, டினாமினேஷன்ஸ் நீங்களே ஃபில் பண்ணியிருப்பீங்க, isn't it or not? ஸோ அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க, US டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஃபைனலி த ஓவர்சீஸ் டெபாசிட்டரி பேங்க் இஷ்யூஸ் தெம் டு த இன்டெண்டிங் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபைனலாக அந்த குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்டை வந்து யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஓகே, த திங் இஸ் ஒன்ஸ் அகைன் ஐம் repeating the process. அதாவது குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் வில் பி இஷ்யூட் அப்ராட். ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, தட் இஸ் ஃபாரின் கரன்சிஸ்க்காக. ஓகே, அது வந்து ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகும். அது எந்த ப்ராசஸில் வந்து லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட்டு கம்பெனி யார் வந்து ஜிடிஆர் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஷேர்ஸை எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ, அவங்க டொமஸ்டிக் கண்ட்ரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து அந்த ஷேர்ஸை அந்த பேங்க்கில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த பேங்க் வந்து இட் வில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க ஓவர்சீஸ் பேங்க்குக்கு. ஓகே, தட் இஸ் சிச்சுவேட்டட் இன் அப்ராட் ஃபாரின் கண்ட்ரி ஃபார் இஷ்யூவிங் த ஷேர்ஸை வந்து ஜிடிஆர்ஸாக
கன்வெர்ட் பண்ணுறக்கு. தட் ஓடிபி பேங்க் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் இட் வில் கன்வெர்ட் த ஷேர்ஸ் ருபீஸில் இருக்கிறத யூஎஸ் டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபைனலி இட் வில் பி ஹேண்ட் ஓவர் டு த இன்வெஸ்டர்ஸ். எந்த கம்பெனி வந்து ஜிடிஆர் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து இட் வில் பி ஹேண்டட் ஓவர். ஓகே, தட்ஸ் த திங். திஸ் இஸ் த ப்ராசஸ். ஓகே, இட் இஸ் அ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஜிடிஆர், தட் இஸ் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட், தட் இஸ் இட் வில் பி used worldwide. Next one, features of GDR. Okay, next one is features of GDR. என்னென்ன features அப்படின்னு பார்க்கலாம். It is a negotiable instrument and can be traded freely like any other security. இது வந்து negotiable instrument, ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். தட் இஸ் மற்ற செக்யூரிட்டிஸ் எப்படியோ அதே மாதிரி தான் இதையும் வந்து ஈஸியாக இட் கேன் பி ட்ரேடட். இந்தியன் கம்பெனிஸ் வித் சவுண்ட் ஃபினான்ஷியல் ட்ராக் ஆஃப் 3 years are readily allowed to access international financial markets through GDR. அதாவது வந்து என்ன அப்படின்னா, ஒரு இந்தியன் கம்பெனி ஒரு 3 வருஷத்துக்கு அவங்க வந்து ஃபினான்ஷியலாக சவுண்டாக இருக்காங்க, தட் இஸ் ஃபினான்ஷியலாக வெல்வர்ஸ்டாக இருக்காங்க, நல்ல ஒரு கம்பெனி, ஃபினான்ஷியலி தே ஆர் வெல் அண்ட் குட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 3 years அப்படி இருக்கிற ஒரு கம்பெனி வந்து ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது ஈஸியாக இந்த ஜிடிஆர் யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணிக்கலாம், தே கேன் access. Next, however, clearances are required from the, but இதெல்லாம் பண்றதுக்கு they need clearances which will be given by the Foreign Investment Promotion Board, FIPB, and the Ministry of Finance. இவங்க வந்து என்ன கொடுக்கணும், clearance certificate கொடுக்கணும். ஓகே, ஸோ இட் வில், இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு இந்தியன் கம்பெனி வெல் அண்ட் குட், இஃப் இட் இஸ் ஃபினான்ஷியலி சவுண்ட் கம்பெனி அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக ஃபாரின் மார்க்கெட்ஸில் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் they can access. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், GDRs are issued to investors across the country. அதாவது வந்து GDRs வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து across the country, worldwide, எல்லாருக்குமே it will be issued. It is denominated in any acceptable freely convertible currency. அதில் denominationsலாம் அந்த ரெசிப்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, that is it will be freely acceptable convertible, அந்த கரன்சி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதில் தான் அந்த denominationsலாம் இருக்கும். GDR is denominated in any foreign currency, but the underlying shares would be denominated in local currency of the issuer. அதாவது இந்த GDRல denominations வந்து எந்த ஒரு foreign currency இதுலேயும் இருக்கலாம், பட் the shares எல்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த shares எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து local currency இருக்கும் இல்லையா, according to the local currency it should be issued. அந்த issuerக்கு அந்த மாதிரி local currencyல வந்து தான் என்ன பண்ணியிருக்கணும், denomination இருக்கணும், shares மட்டும். Next, the holder is entitled to dividend and bonus on the value of shares underlying in the GDR. அதாவது அந்த எந்த அளவுக்கு அந்த ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கு the ஹோல்டருக்கு வந்து டிவிடெண்ட், போனஸ், எவ்ரிதிங் will be issued. Next one is the investor can convert GDR into equity shares. அந்த global depository receipt equity shares அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் and sell the shares mentioned in the GDR through a local custodian வச்சு அந்த ஷேர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து சேல் பண்ணவும் பண்ணிக்கலாம். ஓகே, the next thing is this provision can be used after 45 days from the date of issue. அதாவது என்ன அப்படின்னா, the investor can convert, அதாவது அந்த இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணலாம்னா, they can convert GDR into equity shares. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி they can sell the shares mentioned in the GDRல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஷேர்ஸ் through a local, அதாவது அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கஸ்டடியன், that is பர்சனை வச்சு அவங்க செல் பண்ணிக்கலாம். thus this இந்த ப்ரொவிஷன் வந்து after 45 days, அதாவது அந்த GDR இஷ்யூ பண்ணி 45 days of issue, இந்த provision வந்து it is applicable. Next one is under GDR the issuing company transacts with only one entity for all its transactions. அதாவது இந்த GDRல வந்து என்ன அப்படின்னா, அந்த இஷ்யூ பண்ற கம்பெனி வந்துட்டு என்ன டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரே ஒரு என்டிட்டி, ஒரே சிங்கிள் என்டிட்டி, ஓகே, செப்பரேட் என்டிட்டி, டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறேன் இல்லையா, ஒரே ஒரு என்டிட்டி கூட தான் எல்லா ஒரே ஒரு கம்பெனி கூட தான் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் they have to deal with. Okay, so whatever things we have seen are global depository receipt, GDR அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அப்ராடில் வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இட் இஸ் டினோட்டட், அது டினாமினேஷன்ஸ் பார்த்தோம், அதனுடைய இதெல்லாம் வந்து இட் வில் பி ட்ரேடட் இன் ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதில் டினாமினேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா that is it will be in foreign currency, பட் அதனுடைய ஷேர்ஸ் எல்லாம் எப்படி டினாமினேட்டட்னா லோக்கல் கரன்சி ஷேர்ஸ் தான். ஓகே, ஸோ we have seen global depository receipt, we have seen அது வந்து process of issuing we have seen, and finally features we have seen. Next we'll move on for American Depository Receipt, ADR.
ADR is a dollar. ஸோ அமெரிக்கன் இது அப்படின்னாவே நமக்கு டாலர் இதில் தான் இருக்கும். ஸோ ADR is a dollar denominated negotiable certificate representing a non-US company in the US market which allows the US citizens to invest in overseas securities. ஸோ ADR அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா டாலரில் டினாமினேட் ஆகிருக்கும். இட் இஸ் ஆல்சோ a negotiable instrument certificate. அதில் என்ன ரெப்ரசன்டேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த இதில் வந்துட்டு இஸ் அ நான் யூஎஸ் கம்பெனி இன் யூஎஸ் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட்டில் அது வந்து நான் யூஎஸ் கம்பெனியாக இருக்கும். விச் அலோவ்ஸ் த யூஎஸ் சிட்டிசன்ஸ் டு இன்வெஸ்ட் இன் ஓவர்சீஸ். யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுப்பாங்க. எதுக்குன்னா ஓவர்சீஸ் செக்யூரிட்டிஸ், இட் இஸ் வேர்ல்டு வைட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் இது. ஓகே, தட் இஸ் அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசப்டா. ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூவிங் ஏடியாஸ். என்னென்ன ப்ராசஸ் வந்து ஏடியாஸ் இஷ்யூ பண்ணுறக்க ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் a company handovers the shares to a domestic custodian bank. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கம்பெனி வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு குளோபலில் பார்த்த மாதிரியே தட் இஸ் டொமஸ்டிக் கஸ்டோடியன் பேங்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. த டொமஸ்டிக் கஸ்டோடியன் பேங்க் ரெக்வஸ்ட் த அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க். இது வந்து அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ங்கிறதுனால இது வந்து யாருக்கு இது பண்ணுவாங்கன்னா அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க டு இஷ்யூ த ஷேர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஏடிஆர்ஸ் ஃபார்மில் வந்து இந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்பாங்க. Afterwards, the ADB, that is the American Depository Bank, converts the issue which are in rupees into dollars. அந்த ருப்பீஸில் இருக்கிறத அவங்க என்ன கன்வெர்ட் பண்ணுவாங்க பிகாஸ் இட் வில் என்ன அப்படின்னா இட் இஸ் அன் அமெரிக்கன் டெபாசிட் ரெசிப்ட்னால யூஎஸ் டாலர்ஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஃபைனலி த ஏடிபி இஷ்யூஸ் தெம் டு த இன்டெண்டிங் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அதை கன்வெர்ட் ருப்பீஸில் இருக்கிறத கன்வெர்ட் யூஎஸ் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அந்த அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க் வந்து இட் வில் இஷ்யூ த அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். ஓகே, த சேம் ஆஸ் இட் இஸ் குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அங்கே ஓவர்சீஸ் பேங்க் இருப்பாங்க, இங்கே வந்து அமெரிக்கன் டெபாசிட்டரி பேங்க் இருப்பாங்க. ஓகே, so next, features of ADR. The features of ADR are briefly given here under. ADRs are denominated only in US dollars. இங்கே denominations எப்படி இருக்கும் அப்படின்னா only in US dollarsல தான் denominations இருக்கும். Okay. So, they are issued only to investors who are American residents. So, இது வந்து யாருக்கு கொடுப்பாங்க ADRs அப்படின்னா the investor should be an American resident இருந்தால் மட்டும்தான் ADR, that is American Depository Receipt will be given. Now, the depository bank should be located in US. and the depository bank எங்க locate ஆயிருக்கணும்? USல locate ஆயிருக்கணும். The approval of Securities and Exchange Commission SEC of US needs to be obtained for issuing ADR. So, அந்த ADR issue பண்றதுக்கு that is approval வாங்கணும் யார்கிட்ட அப்படின்னா Securities and Exchange Commission. அதுவும் வந்து it should be situated in US. USல இருக்கிற செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அது அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இஷ்யூ பண்ணணும். தே ஆர் சப்கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லெவல் ஆஃப் கிளியரன்ஸ் மேட் பை SEC. ஸோ அதுக்கப்புறமா கிளாஸிஃபை பண்ணி ஆன் த பேஸ் ஆஃப் எப்படி வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அந்த செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் அப்படின்ன பேசிஸில் தென் இட் வில் பி இஷ்யூடு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ADR. Next one is foreign currency convertible bonds, FCCB, foreign currency convertible bonds. Foreign currency convertible bond is a special type of bond issued in the currency other than the home country. So இது வந்து என்ன அப்படின்னா foreign currency convertible bond அப்படிங்கிறது வந்து ஒரு special type of bond. It will be issued in the currency. எந்த கரன்சியில் இஷ்யூ பண்ணுவாங்க? other than the home currency இல்லாமல், இப்போ நம்ம வந்து இந்தியா அப்படின்னா நம்ம கரன்சி இல்லாமல் மீதம் that is மற்ற கண்ட்ரியோட கரன்சி. ஓகே, that is foreign currency. In other words, company issued for foreign currency convertible bonds to raise the money in foreign currency. எதுக்காக இந்த foreign currency convertible bonds வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து foreign currencyல funds raise பண்ணுறதுக்காக, money raise பண்ணுறதுக்காக. ஓகே, next one is features of FCCBs. FCCB is issued by an Indian company in foreign currency. இது வந்து ஒரு இந்தியன் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த கரன்சி வந்து ஃபாரின் கரன்சியாக இருக்கும். These are listed and traded in foreign stock exchange and similar to the debenture. Debentures இப்படி அந்த மாதிரி தான். இது வந்து எதில் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
that is it will be listed in the foreign stock exchange. It is a convertible debt instrument. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து ஈஸிலி கன்வெர்ட்டபிளா. இட் கேரிஸ் இன்ட்ரெஸ்ட் கூப்பன் இருக்கும். இட் இஸ் அன்செக்யூர்டு தான் இது. அண்ட் இன்ட்ரெஸ்ட் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் கூப்பனும் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இட் கிவ்ஸ் இட்ஸ் ஹோல்டர்ஸ் த ரைட் டு கன்வெர்ட் ஃபார் அ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அட் அ ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸ். அதாவது ஹோல்டர்ஸ் எப்படி அப்படின்னா ஃபார் அ ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க டு கன்வெர்ட் ஃபார் அ ஃபிக்ஸ்டு, அதை வந்து ஷேர்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கு அட் அ ஒரு ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸும் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு ஈக்விட்டி ஒரு டெபாசிட்டரி ரிசப்ட் ஆஃப்டர் சர்டன் பீரியடா. அதாவது இதை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் டெபாசிட்டரி ரெசிப்டாகவும் அண்ட் ஆல்சோ வந்து ஈக்விட்டியாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். The amount received from the issue of FCCB should be utilized as per the guidelines of external commercial borrowing. அதாவது இந்த அமௌண்ட் வந்து இதில் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, FCCB இஷ்யூ பண்ணுற அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னா அக்கார்டிங் டு த கைட்லைன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து இஷ்யூ பண்ணிக்கணும். ஸோ FCCB இஸ் நத்திங் பட் ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டபிள் பாண்ட். இது வந்து என்ன அப்படின்னா எந்த பாண்ட் வந்து எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா அதை தான் இந்த ஹோம் கண்ட்ரி ஃபாரின் கரன்சியாக இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் நத்திங் பட் கம்பெனி எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சிக்கு டு ரேஸ் மணி, அதாவது ஃபாரின் கரன்சியில் மணி ரேஸ் பண்ணுறதுக்காக இஷ்யூ பண்ணுறது தான் FCCB. ஓகே. Okay, finally we'll move on for the differences between GDR and ADR. நம்ம பார்த்தோம் Global Depository Receipt, American Depository Receipt we have seen. So now we'll see the differences between இந்த ரெண்டுக்கும் என்ன difference அப்படிங்கிறத we will see. First basis என்ன அப்படின்னு பார்த்தா denomination அப்படின்னு பார்த்தோம்னா Global Depository Receipt வந்து it is denominated in terms of any freely convertible currency. Denomination எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா GDR பொறுத்த வரைக்கும் it will be ஈஸியாக வந்து கன்வெர்ட்டபிள் இன்ட்டு ஃப்ரீயாக வந்து கரன்சி, ஓகே, ஈஸிலி இன் டேர்ம் கன்வெர்ட்டபிள் கரன்சியாக இருக்கும். பட் இங்கே ஏடிஆர் பார்க்குறப்போ இட் இஸ் டினாமினேட்டட் ஒன்லி இன் எந்த இதில் டினாமினேஷன் இருக்கும், US டாலர்ஸில் மட்டும்தான் இருக்கும். இங்கே வந்து ஈஸியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டு ஹூம் இட் இஸ் இஷ்யூட், GDR யாருக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் இஷ்யூட் டு இன்வெஸ்டர்ஸ் இன் ஒன் ஆர் more across more markets simultaneously. Okay, it is issued to investors, one or more countries la irukra investors ku issue பண்ணுவாங்க. But ADR is issued only to the investors who are residents of the United States of America. So அவங்க US னுடைய ரெசிடென்ட்டா இருந்தால் மட்டும்தான் American Depository Receipt will be issued. Next one, listed in GDR எங்க லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் US stock exchange such as London Stock Exchange or Luxembourg Stock Exchange. So foreign countriesல நம்ம பார்த்தோம், isn't it or not? ஸோ அப்போ நான் US stock exchangeல தான் வந்து GDRs வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க, ட்ரேட் பண்ணுவாங்க. பட் ADRs will be listed in American Stock Exchange. ADRs வந்து American Stock Exchangeல தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்ரூவல் பார்த்தோம் அப்படின்னா issue of GDR does not require foreign regulatory clearances. GDR issue பண்ணுறதுக்கு எந்த ஒரு foreign regulatory clearances எதுவுமே தேவை கிடையாது. But issue of ADR requires approval from the Securities Exchange Commission SEC of United States of America. So ADR வந்து அப்ரூவல் வேணும் எங்கே அப்படின்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் SEC, that is it will be situated in USA. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா தான் வந்து ஏடிஆர்ஸ் வந்து இட் வில் பி இஷ்யூட். மோட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தோன்னா GDRs ஆர் நார்மலி கோரிலேட்டட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் எப்படி ஆஃப் இஷ்யூவிங் கம்பெனி எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹோல் நம்பர்ஸில் தான் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. எப்படி ஒரு கம்பெனி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களே அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் இன் மெனி கேசஸ் ஏடிஆர்ஸ் கோரிலேட்டட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி ஒரு எக்ஸ்பிரஸ்ட் ஃப்ராக்ஷன்ஸில் தான் இஷ்யூ பண்ணி, இப்போ ஹோல் நம்பர்ஸாக இருக்காது, இட் வில் பி இஷ்யூட் இன் ஃப்ராக்ஷன்ஸ். நெகோஷியேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா it is negotiable all over the world, it is negotiable only in America. So global depository receipt அப்படின்னு பார்க்குறப்போ it is negotiable all over the world, it will be negotiable. But that is இது வந்து பார்த்தோம் ADRs பார்த்தோம் அப்படின்னா it is negotiable only in Americaல மட்டும்தான் negotiable. So this is the difference between global depository receipt GDR and American depository receipt ADR. So with this we are coming to the end of the chapter 20. Okay.